சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எப்போதும் உன்னிடத்தில் சொல்ல வந்த செய்தியை கவனமாக கேட்கும். அருகில் உனக்காக காத்திருப்பது என்னவென்று தெரிந்து நீ சற்று கவனமாக இருந்தால் வரும் விபத்தை தடுத்து உன் வாழ்வை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். உன்னை காப்பாற்றுவதற்கு பிறரை எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. முதலில் உன் எண்ணத்தை சரியாக்கி விழிப்புணர்வோடு நீ இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற முடியும். இப்போதும் அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் உன்னை தேடி வந்திருக்கின்றது. வெயிலின் தாக்கத்தால் வரும் ஒரு விபத்தை தடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன் அருகில் காத்திருப்பது யமனாக கூட இருக்கலாம் என்பதால் கவனமாக நீ இருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் கவனம் தவறினால் மரணம் என்பதை மறந்து விடாதே. எப்போதும் வாழ்க்கையில் வேகம் என்பது இருக்கவே கூடாது. விவேகம் என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் இருந்தாலும் அவர்கள் எந்த விதமான விபத்தையும் தடுத்து விடலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை உனக்கு அமைந்தாலும் விவேகத்தோடு நடந்து எதையும் வென்று காட்ட வேண்டும். என் குழந்தை, என் பிள்ளை என்ற எண்ணத்தில் உன்னை தேடி இந்த நேரத்தில் வந்திருக்கின்றேன். உனக்கு எந்த இழப்பு என்றாலும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க நான் ஆசைப்பட மாட்டேன். உனக்கு எது நடந்தாலும் அது என்னையும் பாதிக்கும். ஏனென்றால் நான் உன் தாயாயிற்றே, உன் சாயப்பாவாயிற்றே. என் குழந்தையின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தாலும் என் குழந்தையின் உயிருக்கு எந்த ஆபத்து என்றாலும் வேடிக்கை பார்த்து கொண்டா இருப்பேன். அதற்காகத்தான் இந்த நேரத்தில் உனக்காக, எனக்காக, என் குழந்தைகளுக்காக காத்திருந்தாலும் உன்னிடம் உன் கண்ணில் படும்படி நான் ஓடோடி வந்தேன். என் குழந்தையே, வெயிலின் தாக்கத்தால் உனக்கு ஒரு விபரீதம் வர காத்திருக்கிறது. அதை நான் தடுத்து நிறுத்தத்தான் வந்தேன். நல்ல வேளை, இதை உன் கண்கள் பார்த்தும் தள்ளிவிட்டு போய்விடுவாயோ என்று நான் பயந்தேன். ஏனென்றால் உனக்கு கெடுதல் நடக்க வேண்டும் என்று உன் அருகில் இருப்பது நல்லதை தடுக்கத்தானே பார்க்கும். நீ வென்றுவிட்டாய். இதை கேட்டு எத்தனை பெரிய ஆபத்தாக இருந்தாலும் அழித்து உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று காப்பாற்ற நான் இருக்கும் பொழுது வேதனைப்படாதே. அழிவுகள் என்னை மீறி என்னை நெருங்காது, உன்னை நெருங்காது என்பது உண்மை. ஆனால் அவசரமில்லாமல் நீ உன் அடிமை தேடிக்கொள்ளாமல் நீ எப்போதும் தெளிவான எண்ணத்தோடு விவேகத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் வேகம் என்பது இல்லாமல் விவேகத்தை வளர்த்து கொண்டால் உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும் என்பது சத்தியம். இன்று போல என்றும் உனக்கு நான் துணை நிற்க நீ கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லோருக்கும் எந்த நேரத்திலும் இருக்கத்தான் செய்யும். அதை எல்லோரும் கவனமாக இருந்து தடுத்து நிறுத்துவது எவராலும் முடியும் என்பது யாருக்கும் தெரியாமல் போய்விடுகிறது. என் அன்பு குழந்தையே, எந்த அளவிற்கு கெட்டது நடக்கிறது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதை விட நல்லது உனக்கு நடக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி எல்லாம் உனக்கு நல்ல காலமாகத்தான் இருக்கிறது என்ற தீய சக்தி இருந்து நல்லதை தடுத்தாலும் தடைகளை உடைத்து போட்டு நல்லதை நீ பெற வைப்பாய் என்பது நான் உனக்கு கொடுக்கும் சத்தியம். தடைகள் வராது என் குழந்தை. தடைகள் வருவதற்கு காரணமாக இருப்பவர்களையும் நான் அழித்து உனக்கு நல்லதை கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்தியம். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.